அனைவருக்கும் வணக்கம். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் கன்கார்ட் 12th ஸ்டாண்டர்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம வந்து பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுக்கும் மெட்டீரியல் ரெடி பண்ணி வீடியோவை போட்டாச்சு. இப்போ கன்கார்டும் முடிக்க போகிறோம். 12th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், கன்கார்டு ஓவர். அடுத்த டாபிக் போயிட வேண்டியதான். ஓகேங்களா? 10th 11th 12th 3 ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஏன் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்குமே பர்டிகுலராக மெட்டீரியல் போட்டு வீடியோ போடுறேன் அப்படின்னா, 10th ஒரு 50% சொல்லியிருக்காங்க. 11th இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. 12th இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ, அப்ப எதையுமே ஸ்கிப் பண்ண முடியல. அதனால 3த்தையுமே படிச்சா தான் எங்கிட்ட கேள்வி கேட்டாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம தெளிவா ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் முக்கியமா என்ன சொல்றது? மெட்டீரியல் ஒவ்வொன்னுக்குமே போட்டுறது நம்ம டைரக்ட்டாவே. ஓகே. இப்ப 12th ஸ்டாண்டர்ட்ல என்னெல்லாம் குடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். Subject verb agreement in a simple present tense. Subject verb agreement is the correspondence of a verb with its subject in person and number. ஓகே, ரைட். சப்ஜெக்ட் வெர்புங்கிறது ஒரு அக்ரிமெண்ட். சப்ஜெக்ட் நீ இப்படி தான் இருந்தனா, வெர்பு நான் இப்படி தான் இருக்கணும். வெர்பு நான் இப்படி தான் இருந்தனா, சப்ஜெக்ட் நீ இப்படி தான் இருக்கணும்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அந்த அக்ரிமெண்ட்ட ஃபாலோ பண்ணி இங்க என்ன செய்யணும்? நம்ம வெர்ப கரெக்ட்டா போடணும். தேர்ட் பெர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட். ஹி, ஷி, இட் ஆர் எனி சிங்குலர் நேம்ஸ் ஃபாலோட் பை சிங்குலர் வெர்ப். வெர்ப்ஸ் எண்ட் வித் எஸ், இஎஸ், ஐஇஎஸ். அதாவது ஏற்கனவே அதில சொல்லியிருக்கேன் என்னன்னா, வெர்ப வந்து 2 விதமா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, மெயின் வெர்பு, ஸ்டேட் வெர்பு. மெயின் வெர்ப்னா என்னன்னா, டைரக்ட்டா ஆக்ஷன் வெர்புக்கு பேர் தான் மெயின் வெர்ப். ஆக்ஷன்னா ரன். டைரக்ட்டாவே இது செயல்பாடா இருக்கும். அது பேர் தான் வெர்பு. ஆனா ஸ்டேட் வெர்ப் அப்படின்னா, அது ஒன்லி என்ன செய்யும்? தன்னோட நிலைய மட்டும் தான் காட்டும். பிரசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸான்னு மட்டும் தான் காட்டும். இந்த இஸ்ஸு, ஆர், வாஸ், வேர் இதெல்லாமே என்னது? ஸ்டேட் வெர்ப். அப்ப இந்த மாரி வெர்ப் வரும்போது என்ன செய்யணும்? அது வந்து ஆ தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இது எல்லாமே என்னது? ஸ்டேட் வெர்ப். நான் சொன்ன மெயின் வெர்ப்ங்கிறது டைரக்ட்டா செயல்ல இருக்குது. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்ட் பெர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் எது எதுன்னா, ஹி, ஷி, இட் ஆர் எனி சிங்குலர் நேம்ஸ். சிங்குலர் நேம்ஸ். மறந்துறாதீங்க. எனி சிங்குலர் நேம்ஸ். அப்படி இருக்கும்போது, ஃபாலோவ்டு பை சிங்குலர் வெர்ப். இந்த தேர்ட் பெர்சன் சிங்குலர் நேம் வந்து அத தேர்ட் பெர்சன் சிங்குலர் நேம் வரும்போது, அதுக்கு அடுத்து வர வெர்ப் எப்படி தான் இருக்கணும்? சிங்குலர் வெர்பா தான் இருக்கணும். அந்த வெர்போட ஸ்ட்ரக்சர் என்ன? எஸ் சேர்ந்திருக்கணும், இஎஸ் சேர்ந்திருக்கணும், ஐஇஎஸ் சேர்ந்திருக்கணும். சிங்குலர் வெர்ப்ன்னு நீங்க எஸ் சேராததுன்னு நெனச்சக்கூடாது. மெயின் வெர்ப்ல. சிங்குலர் மெயின் வெர்ப் அப்டின்னா என்னன்னா, எஸ் சேர்ந்திருந்தா தான் அது என்னது? சிங்குலர் வெர்ப். எஸ் சேரலன்னா அது ப்ளூரல் வெர்ப். கன்ஃப்யூஸ் பண்ணிக்கவே கூடாது. ஓகேவா? நமக்கு ஆனா சிங்குலர் ப்ளூரல் நம்ம எப்படி படிச்சிருப்போம்? நவுன்ல தான் அந்த எஸ் சேர்ந்தா ப்ளூரலு, எஸ் சேரலன்னா சிங்குலர்ன்னு சொல்றது. ஆனா வெர்ப்ல அப்படி கிடையாது. அப்படியே ஆப்போசிட்டா மாறும். அது தெளிவா படிச்சுக்கணும். பேசிக் ரூல் பாருங்க. A singular subject take a singular verb. Verb end with s, es, ies. இங்க போட்டுருங்க. சிங்குலர் வெர்ப்ன்னு தான் போட்டுருக்காங்க. ஆனா s, es, iesலாம் வரும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அதான். ப்ளூரல் சப்ஜெக்ட்க்கு ப்ளூரல் வெர்ப் வரணும். ஓகே. ஸோ ஆல்வேஸ் சிங்குலர். இது இந்த மாரி ஸ்ட்ரக்சர்ல வந்துச்சுன்னா, கண்டிப்பா தயவு செய்து அத சிங்குலராவே கன்சிடர் பண்ணுங்க. இதெல்லாம் சிங்குலர் தான் அப்படின்னு சொல்றாங்க. வெர்ப்ஸ் எண்ட் வித் s, ies, ies. ஓகே. ஒன் ஆஃப், ஏ கைண்ட் ஆஃப், ஏ டைப் ஆஃப் அப்படின்னு வந்தாலே, அதுக்கு அடுத்த வேர்ட் என்னதான் இருக்கணும்? சிங்குலர் வெர்பா தான் இருக்கணும். இஸ் வந்திருக்கா? அதான். ஓகேவா? ஓகே, ரைட். அடுத்து. யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மென்ட் அண்ட் மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். இதுவும் அப்படியே 11th ஸ்டாண்டர்ட் தான் ரிப்பீட் ஆகுது. இருந்தா கூட ஒரு தடவ வாசித்து விட்டுருவோம். யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் அண்ட் மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்தாலே, அதையும் என்னது? சிங்குலர் சப்ஜெக்ட்டா தான் கன்சிடர் பண்ணணும். 24ங்கிறது நம்பர் தான். ஒண்ணு 24 இருக்கு. அது வந்து ப்ளூரல் நெனச்சிடக்கூடாது. ஓகேவா? நம்பர்லயோ, மெஷர்மென்ட்லயோ வரும்போது அத சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணி இஸ் தான் போடணும். when the subject has two singular nouns joined by r. 2 சிங்குலர் 2 புக்குங்கிறதும் நவுன் தான், நோட்டுங்கிறதும் நவுன் தான். ஆனா ஆர்ன்னு வரும்போது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த ஒட்டுமொத்த சென்டென்ஸ் வந்து கடைசியில ஃபைனல் அவுட்புட் சிங்குலரா மீன் பண்ணுதா, ப்ளூரலா மீன் பண்ணுதா? அதத்தான் நம்ம பார்க்கணும். அப்ப ஆர்ன்னு வரும்போது என்ன செய்யுது? சிங்குலர் இது அல்லது அது. அப்ப ஏதோ ஒண்ண பத்தி தான் பேசுறாங்க. அப்படிங்கிறனால இஸ்ன்னு வந்திருக்கு. ஆப்பிள், பனானா ஆர் ஆரஞ்ச் இஸ். யூ ஆர் ஐ ஆம். இங்க இஸ் ஐக்கு பக்கத்துல எப்பவுமே இஸ் வராது. அதனால ஆம் போட்டுருக்காங்க. ஓகேவா? இது சிங்குலர் தான். ஓகே. ஐங்கிறது தெளிவா தெரியணும். ஐக்கு பக்கத்துல எப்பவுமே இஸ் வராது. பிரசன்ட் டென்ஸ் ஃபார்ம்ல. அதனால தான் ஆம் போட்டுருக்காங்க. இது வந்து விதிவிலக்கு. மறந்துறாதீங்க.
அடுத்த nouns connected with each of, each one, either of, neither of, someone, something, anybody, anything, no one, nothing, everybody, everything. இந்த மாதிரி வார்த்தைலாம் வந்தாலே அங்க இஸ் தான் வரும். நோ அட்டன்ஸ், அதாவது சிங்குலர் ஃபார்ம் தான் வரும். நோ ஒன் அட்டன்ஸ், இது சிங்குலர் எஸ் சேர்ந்துருக்கு பாருங்க, சிங்குலர் வெர்பு. எவ்ரிபடி வாஸ். ஓகேவா? அடுத்த நேம் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், பாலிடிக்ஸ், சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், பிசிக்ஸ், இதெல்லாம் வந்தால் ப்ளூரல் ஃபார்ம் மாதிரி தெரியும். ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யணும், சப்ஜெக்ட் நேம் எப்பவுமே சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி நியூஸு, ஃபர்னிச்சர், இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் காமன் நவுன், இது ப்ளூரல் மாதிரி தெரியும். ஆனால் இது எல்லாமே சிங்குலர் வெர்பாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அப்படியே 11th கொடுத்துருக்கது அப்படியே கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. ஆல்வேஸ் ப்ளூரல். ஸோ ப்ளூரல்னாலே ஆர் வரும், இல்லை வேர் வரும், இல்லை வெர்பு வரும். அது எஸ், இஎஸ் இதெல்லாம் எதுவுமே வராது ப்ளூரல் ஃபார்மில். ஓகேவா? பீப்புள், போலீஸ், கேட்டில், எ நம்பர் ஆஃப், குரூப் ஆஃப், இந்த மாதிரி வேர்ட்லாம் வந்தாலே அதை ப்ளூரலாக தான். ஏன்னா பீப்புள் அப்படிங்கிறது பீப்புளுக்குள்ளே எல்லாரும் இருக்காங்க. கேட்டில்னா கால்நடைகள்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அங்கேயே ப்ளூரல் ஃபார்ம் வந்துருது. அதனால தான் ஆறு வேற இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? வென் சப்ஜெக்ட் ஹேஸ் டூ நவுன் ஜாயின்டு பை அண்டு, ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு, அண்டுன்னு சேர்த்திருந்தாலே ரெண்டையும் பற்றி பேசுகிறாங்கன்னு அர்த்தம். அதனால அது ப்ளூரல். இப்போ எக்ஸப்ஷன் கேஸ் பாருங்களேன், பிரெட் அண்ட் பட்டர். இதுதான் 11th ஸ்டாண்டர்ட் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். என்னன்னா பிரெட் அண்ட் பட்டர், பிரெட்டை வச்சு நடுவில் பட்டரை வச்சு அதுக்கு மேலே பிரெட்டை வைக்கிறோம், இதான் பிரெட். ஆனால் அது ஃபைனலாக எதை மீன் பண்ணுது, அது ஒரு ஃபுட்டு. பிரெட் தனி ஃபுட்டு, பட்டர் தனி ஃபுட்டுங்களா, அந்த காம்பினேஷன் ஆஃப் இது இருக்குல்ல, அதை தான் நம்ம பார்க்கணும். பிரெட் அண்ட் பட்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல அண்டு தான் வந்திருக்கு. ஆனால் ஏன் சிங்குலராக கன்சிடர் பண்ணி இஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அதோட ஃபைனல் அவுட்புட் சிங்குலர், அதனால தான். ஓகேவா? அடுத்த ஃபியூ, மெனி, செவரல், போத், ஆல், சம், இந்த வேர்ட்லாம் வந்தாலே கண்டிப்பாக சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் சிசர்ஸு, ட்விசர்ஸு, ட்ரௌசர்ஸு, ஷார்ட்ஸு, ஜீன்ஸு, கிளாஸஸ், பேண்ட்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நவுனு. நவுனில் இருக்க ப்ளூரல் ஃபார்ம், அதனால இங்கே எல்லாமே ஆறு எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. கன்கார்ட் இன் டீட்டெயிலாக பார்த்துருவோமா? ரூல்ஸ் இருக்கு. ஓகே. அட் ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஃபைண்ட் த சப்ஜெக்ட் அண்ட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பண்ண வேண்டியது என்னன்னா சப்ஜெக்டை தெளிவாக ஃபைண்ட் அவுட் பண்ண கற்றுக்கணும். பிவேர் ஆஃப் சென்டென்ஸ் ஹேவிங் எய்தர் ஆர், நெய்தர் ஆர், ஈச், ஒன் ஆஃப் த, அஸ் வெல் அஸ், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அங்கே இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? சின்ஸ் டூ நவுன்ஸ் கொடுக்கும்போது we have to find out the real subject of the sentence. ரெண்டு நவுன் வருதுன்னு வச்சுங்க, அப்ப எந்த நவுனை வச்சு நம்ம ஆன்சர் பண்றது அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எய்தர் ஆர், நெய்தர் ஆர், ஈச், ஒன் ஆஃப் த, அஸ் வெல் அஸ், வித், அண்டு, இந்த மாதிரி வார்த்தைலாம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா? ஓகே, ஒரே ஒரு செகண்ட் இருங்க. ஓகே. சப்ஜெக்டாக ஐ வந்தால் ஆம், வாஸ், ஹேவ், டூ வரும். இந்த 4 வேர்டு தான் வருமே, அங்கே இஸ்ஸுக்கு வேலை கிடையாது. அதனால தான் இங்கே ஆம் வந்து ப்ரெசன்ட் ஃபார்மும், வாஸ் வந்து என்னது பாஸ்ட் ஃபார்மும். ஓகேவா? ஆனால் இது எப்படின்னா ஹாவ், டூ இதுதான் வருமே. நான் ஐ மட்டும் விதிவிலக்கு. ஐ பக்கத்தில் ஆம் வரும், ஐ வாஸ் வரலாம், ஐ ஹாவ் வரலாம், ஐ டூ வரலாம், இதுதான் வருமே. ஸோ அதை மறந்துடாதீங்க. ஏன்னா அது ஐங்கிறத வந்து டக்குன்னு வந்து சிங்குலர்னு நீங்கள் நினச்சி டக்குன்னு எப்படி சிங்குலர் தான், எப்படி சொல்கிறது, சிங்குலர் மாதிரி தான். பட் ஆனால் என்னென்னா அதுக்கு மட்டும் விதிவிலக்கா இஸ்ஸுக்கு பதிலா ஆம் வரும், அவ்வளோதான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அதே மாதிரி ஹீ, ஷீ, இட்டு, இது எல்லாத்துக்குமே சிங்குலர் வெர்ப் ஹேஸ் வரும். ஆனால் தேக்கு மட்டும் ப்ளூரல் ஃபார்ம்னால ஹேவ் வரும், தே ஹேவ்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஐங்கிற சிங்குலர் நினச்சிட்டு டக்குன்னு ஐ ஹேஸ் நீங்கள் போட்டுருங்க, ஐ ஹேவ்னு தான் வரும். இதை மட்டும் தெளிவாக படிச்சுங்க. இந்த லைனை இங்கே கொடுத்துருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. சிங்குலர் சப்ஜெக்ட் ஹீ வந்தா இஸ், ஷீ வந்தா வாஸ், ஷீ இஸ்னு வரும், ஜஸ்ட் ஆனால் டிஃப்ரென்ஷியேட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. இட்டு வந்தா ஹேஸ், சிங்குலர் வெர்பில் 3க்கும் கொடுக்கணுங்கிறக்காண்டி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த சிங்குலர் நவுன் ஆஃப் ஏ பர்சன் ஆர் பிளேஸ், டஸ், சிங்குலர் நவுனு, டூ இல்லை, டஸ் சிங்குலர் வெர்பு, மறந்துடாதீங்க. கலெக்டிவ் நவுன் வந்துச்சுன்னா வெர்போட இஎஸ், அதாவது சிங்குலரை தான் கன்சிடர் பண்ணி ஆகணும். நவுன்ஸ் தட் ரெஃபர் சிங்கிள் யூனிட், இப்படி வந்துச்சுனாலும் வெர்பு சிங்குலர் வெர்பு தான். பிரெட் அண்ட் பட்டர் சொன்னேன் இல்லையா, சிங்குலர் நவுன் தான், ஆனால் ப்ளூரல் ஃபார்மில் இருக்கும், வெர்பு ப்ளஸ் ஐஎஸ்சி இந்த மாதிரி வரும். ஓகே, அதோட வெர்பு ஃபார்ம் இப்படி வரும். ஓகேவா? அடுத்த ப்ளூரல் சப்ஜெக்ட் பாருங்க. யூக்கு ஆர், வீக்கு வேர், தேக்கு
have. Plural nouns வந்துச்சுன்னா do. Plural nouns சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கு, இன்ஃபர்மேஷன், ஃபர்னிச்சர் அந்த மாதிரி இருக்குன்னா அதர் verbs verb without s. ப்ளூரல் நவுன் தான், ஆனா சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கு. சிங்குலர் நவுன் இன் ப்ளூரல். ஓகே. ப்ளூரல் நவுன்ஸ் இன் சிங்குலர் ஃபார்ம், இன்ஃபர்மேஷன், ஃபர்னிச்சர், verb without s. ஆனா இங்க நம்ம ஒரு இடத்துல ப்ளூரல் நவுன் பார்த்தோமே, ஏன் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கானுங்க. நியூஸ், ஃபர்னிச்சர், இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் வேர்டு காமன் நவுனா எடுத்துட்டா கூட அதனால தான் இஸ் வந்திருக்கு. இங்க என்ன மீன் பண்றாங்க? சிங்குலர் நவுன் இன் ப்ளூரல் ஃபார்ம், இது பார்த்தாச்சு. ப்ளூரல் நவுன்ஸ் இன் சிங்குலர் ஃபார்ம். ஓகே. இன்ஃபர்மேஷன் எஸ் சேரலங்கிறக்காண்டி அது வந்து சிங்குலர் என்ன சொல்றது, ப்ளூரல் ஃபார்ம் சொல்றாங்க. அதே மாதிரி ஃபர்னிச்சரும் சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம் தான் சொல்றாங்க, நிறைய சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு. அதர் வேர்ப்ஸை வெர்பா மாற்றணும் வித்தவுட் எஸ். சரி, ஓகே. உள்ள பார்க்கும்போது புரியுதான்னு பார்ப்போம். 2 or more singular subject joined by and, சாரி பை அண்டுன்னு சேர்க்கப்பட்டுச்சுன்னா அது ப்ளூரல் சப்ஜெக்ட். ஏற்கனவே சொன்னேன், வெர்பு ப்ளூரல் வெர்பு தான் இருக்கணும். பிங்க், லிலி அண்ட் ஷீலா வந்துருச்சு. ஓகே, ப்ளூரல் வெர்பு. கோ டு த சேம் ஸ்கூல். பட் இஃப் 2 nouns suggest only one idea, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை சிங்குலர் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் என்ன அப்படின்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டடி அதோட ஃபைனல் அவுட்புட்னா வின் பண்ணுற மட்டும் தான். அதனால தான் சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வெர்பு. பூரி அண்ட் பொட்டாட்டோ இஸ் மை ஃபேவரட் டிஃபன். சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வெர்பு. பூரியும் பொட்டாட்டோவும் ஒரு உணவு, ரெண்டும் சேர்ந்து ஒரு உணவு. பூரி மட்டும் நம்ம கடைக்கு போய் சாப்பிட்றது இல்லை, பூரி பொட்டாட்டோ ரெண்டையும் தான் சாப்பிட்றோம். அதனால தான் அது ஒரு ஐடியான்னு வருது. Word joined to a singular subject by with as well as வந்துச்சுன்னா don't affect the number of verb. ஓகே. வித்னு ஒரு வேர்டோ அல்லது as well asனு ஒரு வேர்டோ வந்தா அது வெர்போட நம்பர்ஸை அஃபெக்ட் பண்ணாது. வித்னு ஒரு வேர்டு வந்துருச்சு அப்ப இது சிங்குலர் சப்ஜெக்ட் தான். as well asனு ஒரு வேர்டு வந்துருச்சு அப்ப சிங்குலர் சப்ஜெக்ட் தான். இங்கே வித்னு ஒன்று வந்துருச்சு அதனால சிங்குலர் வெர்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வித்தும் as well asம் மனப்பாடம் பண்ணுவீங்க அந்த வேர்டு. அதுக்கப்புறம் 2 or more subjects in a singular joined by or, nor, either or, neither nor இதெல்லாம் வந்தா இன்வேரியபிள் சிங்குலர். ஆர்னு வந்தாலோ இங்க ஆர்னு வந்தாலோ நார்னு வந்தாலோ எல்லாமே சிங்குலர் வெர்பு தான். இந்த ரூல்ஸை மட்டும் மனப்பாடம் பண்ணுவீங்க தயவு. இந்த வேர்டு வந்தா சிங்குலர் தான். ஜாக் ஆர் டாம் இஸ் டு பிளேம். எய்தர் லீலா, மணி ஆர் ரீட்டா இஸ் 13 டுடே. நெய்தர் ராம் நார் ஹரி ஹாஸ் டன் த எக்ஸசைஸ். அப்படியே 11ல கொடுத்து அப்படியே கொடுத்துருக்கானுங்க. சரி, ஓகே. பட் இஃப் த செகண்ட் நவுன் இஸ் த ப்ளூரல், த verb must be in the plural போட்டிருக்கானுங்க பாருங்க. இந்த ரோலுக்கு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க தேர்ட் ஒனுக்கு. இந்த மாதிரி ஆர் வரும்போதும் செகண்ட் நவுன் ப்ளூரல்ல இருக்கும் பட்சத்துல அதை நீங்க ப்ளூரலா கன்சிடர் பண்ணுங்க. ஓகே. தேர்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற கலர் வைப்போம் ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறதுக்கு. சரி, வேணா இருக்கட்டும். தேர்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதைத்தான் ட்விஸ்டா எடுப்பானுங்க. எப்பயுமே கொஸ்டின் எடுக்கிறவங்க வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணி எடுத்தாங்கன்னா நம்ம அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஃபார்மர் அப்படிங்கிறது ஒரு ஆர் வந்திருக்கு, ஹிஸ் சர்வன்ஸ் அப்படின்னு ப்ளூரலுக்கு மாறிடுச்சு அதனால ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ளூரல் வெர்பு. ஆறு நெய்தர் ஆரா, ஆர் வந்தா ஆர் நார் எய்தர் ஆர் எல்லாமே வந்தாவா இல்லை ஆர் மட்டுமான்னு தெரில. உள்ள நார் வந்தாலும் தான். ஓகே, எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கனால டேரக்டா ப்ளூரல் வெர்பு வந்துருச்சு. அடுத்த when the subject joined by or nor are of different numbers, the verb agrees with the subject nearest to it. Okay. Either he or I am to be blamed. ஐங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட் தான், ஆனால் இங்கே இஸ் போட முடியாது, ஐ பக்கத்தில் ஆம் தான் வரும், அதனால சிங்குலர் வெர்ப்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வி கான்ட் ரைட் ஐ எஸ், தெரியும். ஓகே, ரைட். நெய்தர் மை ஃப்ரெண்ட் நார் ஐ எம் கில்ட்டி. சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வெர்ப். ஐக்கு பக்கத்தில் இஸ் போட முடியாது அதனால ஆம் போட்டிருக்காங்க. பட் ஆனால் மேலே ரூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரோ நாரோ வரும்போது when the subject joined by r of different numbers, the verb agrees with the subject. The verb agrees with the subject nearest to it. வெர்புக்கு பக்கத்தில் இருக்க ஓகே இந்த வெர்புக்கு பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் சப்ஜெக்டை கன்சிடர் பண்ணுங்கிறாங்க. ஓகே, ரைட். when the plural noun comes between a singular subject
and its verb, the verb often wrongly made to agree with the nearest plural noun, we should consider the subject as a singular. When the plural noun comes between singular subject and its verb, சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் நடுவுல ப்ளூரல் நவுன் வந்துருச்சு அப்படின்னா கரெக்ட். The verb is often wrongly made to agree with the nearest plural noun. We should consider subject as a singular. வா, செம்ம ட்விஸ்ட் அடிச்சிருக்கானுங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு நிமிஷம். ஈச்சுங்கிறது இங்க சிங்குலர் சப்ஜெக்ட், இஸ்ஸுங்கிறது வெர்பு. இது ரெண்டுக்கும் நடுவுல வந்த நவுன் வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல மாட்டிக்கிச்சு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா வெர்புக்கு பக்கத்துல இருக்க நவுன் ஃபார்ம் வந்து ப்ளூரலுங்கிறத விட the verb is wrongly made with nearest plural ப்ளூரல் ப்ளூரலா இருக்கும் பட்சத்துல அதை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க சிங்குலர் சப்ஜெக்டாவே கன்சிடர் பண்ணி சிங்குலர் வெர்பே போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? ரொம்ப முக்கியம் ஈச் ஒன் ஆஃப் த இந்த மாதிரிலாம் வரும்போது. ஆனா இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரக்சர் ஆர் நாரில் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு இதை நான் வச்சுக்க முடியும். ஓகே. த குவாலிட்டி ஆஃப் த ஆப்பிள்ஸ் வாஸ் குட், சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வெர்பு. இந்த குவாலிட்டிங்கிறது சப்ஜெக்ட், வாஸ்ங்கிறது வெர்பு, ஆப்பிள்ஸ் அப்படின்னு நடுவில் வருது. ஆப்பிள்ஸ்ங்கிறது நவுன் ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. ஆனால் வெர்பு பக்கத்தில் இருக்க ப்ளூரல் ஃபார்ம் இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் நீங்கள் சிங்குலராகவே கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னால இங்கே சிங்குலர் வெர்ப் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்த எய்தர், நெய்தர், ஈச், எவ்ரி, எவ்ரி ஒன் அண்ட் மெனி மஸ்ட் பி ஃபாலோட் பை எ வெர்ப் இன் த சிங்குலர். ஓகே, இந்த வார்த்தையெல்லாம் வந்தாலே either of the two boys has done this, singular subject singular verb. Everyone was happy, singular subject singular verb. Okay, a collective noun like committee, assembly, congress, jury may take a singular or a plural. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இந்த கலெக்டிவ் நவுனு கொடுக்குற மீனிங்கை பொறுத்தா அந்த சிங்குலரா ப்ளூரலான்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும். இஃப் த கலெக்ஷன் இஸ் தாட் ஆஃப் எ ஹோல், அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து அந்த ஒட்டுமொத்த கலெக்டிவ் நவுனோட ஐடியாவா இருந்துச்சுன்னா அது சிங்குலர். ஆனா ஒவ்வொருத்தரோட ஐடியாவா இருந்துச்சுன்னா அது ப்ளூரல். the committee has decided this, ஒட்டுமொத்த கமிட்டி டிசைட் பண்ணிருக்கு, அதனால இது சிங்குலர் சப்ஜெக்ட். ஆனா the committee were divided into their opinions, இங்க பிரிச்சிட்டாங்க, டிவைட் அவங்க ஒப்பீனியன்ஸ்ல பிரிச்சிட்டாங்க, அப்ப இங்க வேற வருது. ஓகேவா? இது 11th சொல்லியிருப்பேன், ப்ளூரல் சப்ஜெக்ட் மீனிங் ப்ளூரல். ஓகே ரைட். இங்கேயும் அப்படிதான், the jury has given the verdict, அது சிங்குலர் சப்ஜெக்ட். the jury were divided in the verdict, பிரிச்சிட்டாங்கனாலே அது ப்ளூரல் தான், ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் தனிப்பட்ட மீனிங்குள்ள வந்துருது. the committee have decided this means the member of the committee have decided this. Okay right. அடுத்து 8th இப்பதான் படிச்சோம். some nouns which are in plural in form but in singular in meaning take a singular verb. Mathematics is a difficult subject, no news is a good news. அடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். when the plural noun is the name of one thing it takes a singular verb. புக் இதை டென்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஏன் இப்ப 10th போட்டேங்கிறது புரியுதுங்களா? ஏன்னா 10th வந்து இதை ஒரு ரூலாவே கொடுத்துருப்பாங்க, நீ புக்கு பேர் வந்தாலோ இல்ல ஊர் பேர் வந்தாலோ நீங்க வந்து அதை சிங்குலராகவே கன்சிடர் பண்ணிக்கங்க. ஓகேவா? when a plural noun is the name of one thing, ஏதோ ஒரு விஷயத்தோட பேரா இருக்கும் பட்சத்துல அது plural noun இருந்தாலுமே அதை என்ன செஞ்சிருங்க, சிங்குலர் வெர்பா கன்சிடர் பண்ணிக்கங்க. புக்கு, ஊர், இதை மறந்துடாங்க. the United States of America has a big army. Okay. When the subject of the verb is a relative pronoun, the verb must be made to agree in a number and person with the antecedent of the relative. Okay. என்னன்னா இது ஒரு ட்விஸ்டான ரூல் இது. when the subject of the verb is a relative pronoun, அதாவது வெர்புடைய சப்ஜெக்ட் வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுனா இருக்கும் பட்சத்துல the verb must be made to agree in number and person with the antecedentனா முன்னாடி of the relative. ஓகேவா? இருங்க பார்த்தே சொல்றேன். இதுல வந்து இப்ப ஐங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், ஆனா வெர்புக்கு பக்கத்துல முன்னாடி ப்ரோனவுன் வர்றனால இதை சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வெர்பாவே நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். we can't write I is ன்னு மாத்த முடியாது இல்லையா? யூ சிங்குலர் சப்ஜெக்ட் தான், ஆனா வெர்புக்கு பக்கத்துல ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்துருச்சு, அப்ப அதை சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் மை ஃப்ரெண்ட் ஷுட் நாட் பிளேம் மீ, we can't write you is ன்னு போட முடியாது இல்லையா? அதான் அவங்க சொல்றாங்க. ஸோ அப்போ அதுக்கு தகுந்தாப்புல என்ன செய்யணும், நம்ம போட்டுக்கணும். இதுல ஒரு சின்ன டவுட் எனக்கே இருக்கு, ஒரு செகண்ட். சிங்குலர் வெர்பு கிடையாது. என்னன்னா
ஆமும் ஆ ஆரும் சிங்குலர் வெர்ப் கிடையாது. ஏன்னா இஸ்ஸு, வாஸ் தான் சிங்குலர் வெர்ப். ஆரும் வேரும் ப்ளூரல் வெர்ப். ஓகேவா? பட் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியே காட்டுறேன் இருங்க. ஒரே ஒரு செகண்ட். கலர மாத்திரும். இந்த 2 இடமும் என்னன்னா, இப்ப ஆம் வந்து ஐ சிங்குலர் சப்ஜெக்ட்டா இருந்தாலும் கூட, இதுக்கு பக்கத்துல ஹூ வந்திருக்கு. ஹூ பக்கத்துல ஆம் வருது. ப்ரோனவுன் வந்துருது. அப்ப ஐக்கு பக்கத்துல இஸ்ஸ போட முடியாதுங்கனால ஆம போட்டுருக்காங்க. அது சிங்குலர் வெர்ப் இல்ல. ஏன்னா அது சிங்குலராவும் எடுத்துக்க முடியாது, ப்ளூரலாவும் எடுத்துக்க முடியாது. அது ஒரு தனித்துவ ஐ பக்கத்துல ஆம் தான் வரணும். அத விட்டா வாஸ் தான் வரும் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். அதே மாரி யூக்கு பக்கத்துல ஹூ இருக்கு. ப்ரோனவுன் இருக்கு. அப்ப யூ எப்படி சொல்றது? யூ ஆர் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? யூக்கு பக்கத்துல அதோட ஃபார்மேட் என்னன்னா, யூ ஆர் தான் வரும். ஏன்னா, அது வந்து ப்ளூரல் ஃபார்ம். இங்க போட்டிருப்போம். நம்ம இங்க படிச்சிருப்போம் பாருங்க. இந்த டேபுலேஷன தெளிவா படிக்கணும். ம். ப்ளூரல் ஃபார்ம்ல. இங்க பார்த்தீங்களா? யூ வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட். யூ, வி, தே எல்லாமே என்னது? ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்போ ப்ளூரலுக்கு பக்கத்துல ஆர் தான் வரும் அப்படிங்கிறத தெளிவா குடுத்துருக்காங்க. இதுல ஐ குடுத்துருக்காய்ங்களா? ஐ 2லயுமே குடுத்துருக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். பார்த்தீங்களா? ஐ 2லயுமே வராது. ப்ளூரல் சப்ஜெக்ட்லயும் வராது. அது சிங்குலர் சப்ஜெக்ட்லயும் வராது. அதான். அதான் பிரச்சனை அதுல. ஓகே. ஸோ ஐ மட்டும் விதிவிலக்கு. ரொம்ப தெளிவா படிக்கணும். ரைட் ஓகே. இப்ப ப்ரோனவுன்ஸ் ஆ எல்லோக்கு மாத்திக்கலாம். ஓகே. ப்ரோனவுன்ஸ் தட் டேக் சிங்குலர் வெர்ப். ஓகே. ப்ரோனவுன்ஸ் எப்பவுமே சிங்குலர் வெர்ப் எண்டட் வித் எஸ். அத ஞாபகம் வச்சுக்கங்க. ஒண்ணு, நோபடி, நத்திங், நோ ஒன், சம் ஒன், சம்திங், சம்படி, எனிஒன், எனிதிங், எனிபடி, ஈச், எவ்ரிஒன், எவ்ரிதிங், எவ்ரிபடி இது எல்லாமே சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணப்படும். ஓகேவா? ப்ரோனவுன்ஸ் தட் டேக் ப்ளூரல் வெர்ப் வித்தவுட் எஸ். சம், ஆல், ஃபியூ, மெனி, செவரல். செவரல். ப்ரோனவுன் தட் டேக்ஸ் எய்தர் சிங்குலர் ஆர் ப்ளூரல். இதுதான் ரொம்ப இது ஃபுல்லாவே ப்ரோனவுன பத்தி தான். ப்ரோனவுன் கூட இந்தந்த வேர்ட்லாம் வரணும். ப்ரோனவுன் வந்து சிங்குலரையும் எடுத்துக்கும், ப்ளூரலையும் எடுத்துக்கும். ஓகேவா? அது டிபெண்ட்ஸ் ஆன் என்ன செய்யணும். அதுக்கு தான் ஹிண்ட் குடுக்குறாய்ங்க. என்னன்னா, ப்ரோனவுன் வந்து சம்மு, ஆல், ஃபியூ, மெனி, செவரல் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது ப்ளூரல் ஃபார்மாவும், இந்த வேர்ட்லாம் சேர்ந்து வரும்போது சிங்குலர் ஃபார்மாவும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? மறந்துறாதீங்க. இந்த இடத்துல அப்ப இதோட சேர்த்து ஐ வந்திருக்கனால ஆம் போட்டுருக்காங்க. இதோட சேர்த்து ப்ளூரல் வந்திருக்கனால ப்ளூரல் ஃபார்ம் எடுத்திருக்காங்க. ரைட் ஓகே. எவ்ரி சிட்டிசன் டேஷ் டு ஃபாலோ த ரூல்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஹேஸ் எவ்ரின்னு வந்தாலே சிங்குலர் தான். ஆல் சிட்டிசன் குடுத்துட்டாய்ங்க. அப்ப எல்லாமே அப்ப ஆல் சிட்டிசன்ஸ் ஹேவ் டியூட்டிஸ் டு பெர்ஃபார்ம். ஐ கோ டு ஸ்கூல். கோங்கிறது ஐங்கிறது சிங்குலர் ஃபார்மேட்லயும் வராது. ஃபார்ம் வராது. பட் ஆனா அது விதிவிலக்கா ஐங்கிறது இந்த இடத்துல மீன் பண்றது கோ தான். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் இருக்கு. நம்ம வெரிஃபை பண்ணிருவோம். ஏன் வந்து இருக்குன்ட்டு. கோ சிங்குலர் ஆல் புல் செக் பண்ணிடுவோம். கோ வந்து as a verb go is used for plural subject. We, they, you and the first person singular I in the present tense while goes is used for third person singular. He, she, it. So I வந்து plural I, you plural தான். They go to school. ஓகே. இது வந்து plural form. சாரி. இந்த இடத்துல I go to schoolங்கிறது plural formல இருக்கு. goesங்கிறது சிங்குலர் ஃபார்ம். ஏன்னா டஸ்ங்கிறது சிங்குலர் தானே வந்துச்சு. ஓகே. இங்க he, she, it அப்படின்னு வந்தாலே சிங்குலர் தான். அங்க டேப்லேஷன்ல படிச்சிருக்கோம். she goes to school by cycle. எவ்ரி மேன் அண்ட் எவ்ரி மேன் எவ்ரிங்கிற வேர்டு வந்துருச்சு. அதனால ஹேஸ் டியூட்டிஸ் டு பெர்ஃபார்ம். ஈச் பாய் அப்படின்னு வந்துருச்சு. அதனால அண்ட் ஈச் கேர்ள் வாஸ். த டீம் இஸ் பெர்ஃபார்மிங் வெல். ப்ளூரல் கலெக்டிவ் நவுன் தான். ஆனா இது என்னது? த டீம் ஒட்டுமொத்த டீமுமே டீமுக்கு தான் பேர். அதனால இங்க இஸ் போட்டிருக்கு. ஓகேவா? த ஸ்டாஃப் ஆர் ஆர்கியூயிங் அபவுட் த டேட்ஸ் ஆஃப் அவர் டூர் ப்ரோக்ராம். ஓகே. இங்க வந்து
ஸ்டாஃப்ஸ்னு ஒரு வார்த்தையே கிடையாது. ஸ்டாஃப்ங்கிறதே ப்ளூரல் தான். இந்த மாதிரி விதிவிலக்கான ஒரு வேர்ட் இருக்கும். ஸ்டாஃப்னா எல்லா ஸ்டாஃப்பும் தான். ஆனா டீம்ங்கிறது அந்த ஒட்டுமொத்த சேர்ந்த பேர் டீம். ஆனா ஸ்டாஃப்னு வந்துட்டாலே அது என்னது? ப்ளூரல் ஃபார்ம் தான். அதனால ஆர் போட்டிருக்காங்க. த கிளாஸ் இஸ் கிளாஸ் ஆர் சாரி த கிளாஸ் ஆர் ஆர்கிங் ஓவர் த இஷ்யூ. கிளாஸ்ல எல்லாருமே இருப்பாங்க இல்லையா? அப்ப அது ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. கிளாஸ் இஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. கிளாஸ் செக் பண்ணிக்கிறேன். ஓ 9th ஒன்று விட்டோமோ. த கிளாஸ் சாரி த கிளாஸ் இஸ் ஆர்கனைசிங் எ டிபேட். இங்கே இஸ்ஸும் த கிளாஸ் ஆர் ஆர்கிங் ஓவர் த இஷ்யூ அப்படிங்கிறதும் இங்கே ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, என்ன மாதிரி டிஷ்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஆனா இங்க ஏன் எஸ் வந்திருக்கு, இங்க ஏன் ஆர் வந்திருக்கு? மீனிங்ல மேபி டிஃபர் ஆகலாம். த கிளாஸ் இஸ் ஆர்கனைசிங் எ டிபேட். ஒட்டுமொத்த கிளாஸும் ஒரே ஐடியா டிபேட்டை கொடுக்குது. ஆனா த கிளாஸ் ஒட்டுமொத்த கிளாஸ் இஸ் ஆர்கிங் ஓவர் த இஷ்யூ. இந்த 10th சென்டென்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா த கிளாஸ் ஆர் ஆர்கிங் ஓவர் த இஷ்யூ அப்படின்னா கிளாஸுக்குள்ள நிறைய பேர் ஆர்கியூ பண்றாங்க. கிளாஸுக்குள்ள பலவிதமான அவுட்புட் அங்க இருக்கு. அதனால அதை ப்ளூரல் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. as usual the jury has given the verdict. இது சிங்குலர் ஃபார்ம் தான் எடுத்தாகணும். jury is divided வரும்போது அதை ப்ளூரல் ஃபார்முக்கு மாத்திடுறாங்க. ஓகே, the scenery of Kashmir is enchanting. ஓகே, scenery of Kashmir சிங்குலர் ஃபார்ம் தான். all the information he gave me is false. all the information 14th all the information is gave me was false வரலாம். இங்க ஆக்சுவலா வாஸ் தான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க கேவ்னு இருக்கு. he gave me was false. இதுல ஒரு சின்ன எரரா இருக்கு. சின்ன எரர் இருக்கு. கொஞ்சம் கவனமா படிங்க. சினாரி ஓகே, அது எல்லாமே ஓகே. ஜூரி ஓகே, எதுவும் ஓகே, எல்லாமே ஓகே. பாடுறதுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆல் த ஃபர்னிச்சர் இது இன்னும் இல்லை. ஆல் த இன்ஃபர்மேஷன் ஹி கேவ் மீ ஃபால்ஸ். ஆல் த இன்ஃபர்மேஷன் ஹி கேவ் மீ ஃபால்ஸ். ஆல் தான் ஒரு வேர்டு வந்தா ஏதோ ஒரு இடத்துல பார்த்தோம்ல. ஆல் தன் வந்துட்டாலே அது வந்து ப்ளூரல் ஃபார்ம் தானே. இந்த இடத்துல பார்த்தோம். எப்படி நீங்க டக்குன்னு ஆள் வந்து பொருள் எடுத்தாங்க தெரியலையே. as well as எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. ஆல் ஏதோ ஒரு இடத்துல படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. இந்தா பாருங்க, ஆல் ப்ளூரல் ஃபார்ம்ல தானே வருது. ஆல் இது எப்படி ஆல் த இன்ஃபர்மேஷனுங்கிறத இவங்க சிங்குலர் ஃபார்மா கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலையே. ஆல் த இன்ஃபர்மேஷன். ஓ, அந்த இன்ஃபர்மேஷன் சொல்ற வேர்டை வந்து இவங்க காமன் நவுனா கன்சிடர் பண்ணியிருக்காங்களோ. மேபி கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஆல் த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறப்ப இன்ஃபர்மேஷனுங்கிற ஒரு வேர்டை ஒரு இடத்துல நம்ம படித்தோம் இல்லையா, அதை வச்சு கன்சிடர் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஃபர்னிச்சருங்கிறதையும் சிங்குலராக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஹேர்ஸ்ன்னு படித்தோம். யூ ஹேர் டேர்ன்ட் கிரே. ஓகே, ஹேருங்கிறது ஒட்டுமொத்தமாக எல்லாம் முடிக்க முடியும் தான் பேர். நல்லா ஹேர்ஸ். இஸ் லக்கேஜ் இஸ் மிஸ்ஸிங். லக்கேஜுங்கிறது ஒன்று தான். ஓகே, மிஸ்ஸிங். ஓகே, the correspondent and principal has called for a meeting. இது எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த இது 11th இந்த டவுட் வந்துருச்சு. என்னன்னா கரஸ்பாண்டன்ட் அண்ட் பிரின்சிபல்னு கொடுத்துருக்கானுங்க. ஆனா அதை சிங்குலர் ஃபார்ம்ல எடுத்திருக்கானுங்க ஹேஸ்ன்ட்டு. எப்படி அது அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் தான் மீன் பண்ணிருக்காங்க கரஸ்பாண்டன்ட் அண்ட் பிரின்சிபல் கால்டு ஃபார் ஏ மீட்டிங். அந்த ரெண்டு பேர்த்தோட எண்ணமும் ஒன்று தானே, அப்படி அதை எடுத்திருக்கானுங்க. கரஸ்பாண்டன்ட் அண்ட் பிரின்சிபல் இது ஒரு ஆப்ஷனு. இல்லை அப்படின்னா கரஸ்பாண்டனும் பிரின்சிபலுமே ஒரே ஆள் தான், அந்த மாதிரி மீனிங்ல எடுத்திருக்கானுங்க. ஓகே, இங்க பாருங்க, த கரஸ்பாண்டன்ட் த பிரின்சிபல்னு அனுப்பிச்சாதான் வேற வேற. இங்க ஆர் எடுத்திருக்கானுங்க பாருங்க ப்ளூரல் ஃபார்ம்ல. செம்ம ட்விஸ்ட். ரொம்ப அலாட்டா படிங்க. இங்க ஒரே ஆள் தான்,
ஆனால் இங்கே 2 ஆள் அதான் மீன் பண்ணுறாங்க. 5 rupees இந்த மாதிரி வேல்யூ வந்தாலே சிங்குலர்னு சொல்லிட்டாங்க மேலே ரூலில். 3 மைல்ஸ்னாலும் சிங்குலர் தான், இஸ் ஏ ஷார்ட் டிஸ்டன்ஸ். 2 வீக்ஸ்னாலும் இஸ் தான். இந்த மாதிரி கவுண்ட்டில் வந்தாலே எய்தர்னு வந்தாலே சிம்பிளாக இஸ் போட்டுருன்னு சொல்லிட்டாங்க. நெய்தர்னு வந்தாலும் சிங்குலர் எடுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. எய்தர் ரஹீம் ஆர் ஹிஸ் பிரதர்ஸ். இந்த மாதிரி ஆர் வந்து அதுக்கு ஃபாலோ பண்ணி வர்ற செகண்ட் நவுன் வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருந்தால் நீங்கள் ப்ளூரலே எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு இடத்துல படித்தோம். நெய்தர் கிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நார் விக்டர். இங்கே செகண்ட் இது சிங்குலர் ஃபார்மில் தான் இருக்குது. குமார் அஸ் வெல் அஸ் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அஸ் வெல் அஸ் வந்துச்சுன்னா ஹேஸ். த கேப்டன் வித் ஆல் ஹிஸ் வித்துன்னு வந்தாலே சிங்குலர் எடுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க மேலே. வித் ஆல் ஹிஸ் sailors drowned. The students along with their teacher has gone on a visit on museum. The students along with வித்துங்கிற வேர்டு வந்திருக்கு, along withன்னு வந்திருக்கு. ஓகே ரைட், முடிய போகுது, முடிச்சிருவோம். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் கம்ப்ளீஷன் புக்கில் இருக்கிறது முக்கியமாக படிச்சிருங்க. மனோஜ் வாஸ் பிரசன்ட் அலாங் வித் மனோஜுங்கிறது சிங்குலர், அதனால வாஸ். ஈச்னு வந்துட்டாலே சிங்குலர் தான், ஈச் ஆஃப் த பாய்ஸ் ஹேஸ் பாஸ்டு. நெய்தர்னு வந்துட்டாலே சிங்குலர் தான், நெய்தர் ஆர் லேக் ஆர் நார்ஷியா ஹேஸ் ஏ பீன் செலக்டட். எவ்ரி மேன் அப்படின்னு வந்துட்டாலே அது சிங்குலர் தான், உமன் அண்ட் சைல்டு வாஸ் ஹாப்பி. ஒன் ஆஃப் தன் வந்துட்டாலும் மேலே படித்தோம் சிங்குலர் தான், ஒன் ஆஃப் த மிஷின் இஸ் டிஃபெக்டிவ். எ நம்பர் ஆஃப் புக்கு இஸ் எ நம்பர் ஆஃப் புக்ஸ். புக்ஸோட நேம் வந்தாலே சிங்குலராக கன்சிடர் பண்ணுங்கடான்னு சொல்லியிருக்காங்க, அதனால மிஸ்ஸிங். ஷேகர் ஆர்கிஸ் பிரதர்ஸ். செகண்ட் வேர்டு ஆறுக்கு பக்கத்தில் இருக்கு, ஆறு நாறு வந்தால் செகண்ட் நவுனையும் பார்க்கணும் ப்ளூரல் இருக்கான்ட்டு. ஸோ ப்ளூரல் இருக்குது, அதனால ஹேவ் போட்டிருக்காங்க. டன் இட். டு மேக் ஏ ப்ராமிஸ் அண்ட் தென் நாட் டு ஸ்டாப் கீப் இட் இஸ் டிஸ்ஹானஸ்ட்லி. இது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? டு மேக் ஏ ப்ராமிஸ் அண்ட் தென் நாட் டு கீப் இட் இஸ். இட்டு வந்திருக்கு, அதனால இஸ் போட்டுக்கலாமா? ஓகே, அப்படியும் எடுத்துக்கலாம். ஒன் ஆர் த அதர் ஆஃப் தோஸ் மென் ஹாவ் லார்ஜ்லி a complaint. ஆர் வந்திருக்கு. த அதர் ஆஃப் தோஸ் மென், ஒன் ஆர் த அதர் ஆஃப் தோஸ் மென். தோஸ் மென்ங்கிறது ப்ளூரல் ஃபார்மா? தோஸ் மென், ஆமாம், மேபி சில மனிதர்கள்னு சொல்கிறாங்களோ, அதனால ஹேவ் வந்திருக்கு. ஈச் வந்துருச்சு, ஈச் லீஃப் அண்ட் ஈச் ஃப்ளவர்ஸ் வாஸ் ஸ்டைப்ட் ஆஃப் த ட்ரீ. ஓகே ரைட். ஐடென்டிஃபை த எரர்ஸ். எய்தர் வந்தாலே எய்தர் ஷாம் ஆர் ராம், ஹேவ் வராது, ஹேஸ் தான் வரும். டு பே த ஃபைன். அஸ் வெல் அஸ் வந்துருச்சு, அதனால டிசர்வ்ஸ் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்திருக்கு. 10,000 இந்த மாதிரி கவுண்ட் வந்தாலே அங்கே சிங்குலர் சப்ஜெக்ட் தான், இன்சஃபிஷியன்ட் இன்கம். மெனி ஆஃப் யூ ஸ்டூடெண்ட், இந்த மெனிங்கிற வேர்ட்லாம் வந்தாலே அது என்ன செய்யணும்? சிங்குலர் இல்லையே, மெனி ஆஃப் யூ ஸ்டூடெண்ட் தான் வராது. மெனி ஸ்டூடெண்ட்னு வந்தால் சொல்லுங்க, செக் பண்ணிக்கிறேன். மெனிங்கிற வேர்டு வந்தாலே அதை ப்ளூரல் ஃபார்மாக தானே பார்க்க சொன்னாங்க. மெனி a student was awarded the function. அது இல்லையே, ப்ளூரல் ஃபார்மில் மெனி வரணுமே. கொடுத்துருக்கான்னு பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, மெனின்னு வந்தால் ப்ளூரல் ஃபார்ம் தானே வரணும். அங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஏன் ப்ளூரலில் சிங்குலராக மாற்றிருக்காங்க? மெனி ஸ்டூடெண்ட் வேர், இந்த இது மட்டும் கொஞ்சம் அப்படியே ஹோல்டில் வைப்போம், ஏன்னா ஒரு டவுட் இருக்கு எனக்கே. ஏன்னா இப்போ தான் நம்ம படித்தோம், மெனிங்கிற வேர்டு வந்தாலே அதை வந்து மினி, ஆனால் புக்கிலையுமே அந்த ஆன்சர் தான் கொடுத்துருக்கு, வேற தான் வாசா மாற்றிருக்கானுங்க. மெனி ஸ்டூடெண்ட் வேர் வாஸ் அவார்டட் த ஃபங்க்ஷன். சரி, ஓகே, செக் பண்ணிக்கலாம் விடுங்க. ஓகே, நெய்தருங்கிற வேர்டு வந்துருச்சு. இங்கேயுமே நெய்தர் நார் ஹெர் சிஸ்டர்ஸ், நாருக்கு பக்கத்தில் ஹெர் சிஸ்டர்ஸ் ப்ளூரல் இருக்குது, அதனால ஹேவ்னு மாற்றிருக்காங்க. ஓகேவா? ஓகே. மித்ரா அஸ் வெல் அஸ்னு வந்துட்டாலே சிங்குலர் வெர்பு தான், என்ஜாய்ஸ். யூங்கிறது ப்ளூரலு, ப்ளூரலுக்கு வெர்புக்கு பக்கத்தில் இருக்க ப்ரோனவுனு இந்த ஃபார்மேட்டில் வந்தாலே இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கணும். யூங்கிறது ப்ளூரலுங்கிறனால ஆறாம் மாற்றிருக்காங்க. மை சிசர்ஸ் பியூர், என்ன சொல்கிறது, ப்ளூரல் ஃபார்மு, அதனால் இஸ்ஸுங்கிறது ஆறாம் மாற்றிருக்காங்க, மிஸ்ஸிங்.
A variety of pleasing objects charms either see. Objects, variety of pleasing objects charms the eye. ஆப்ஜெக்ட்ஸுங்கிறது plural ஃபார்ம். பிளேசிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஒருவேளை அது plural ஃபார்ம்ல இருக்க சிங்குலர் ஃபார்மா இருக்குமோ? ஏன்னா சாம்ஸ்ன்னு தான் மாத்திருக்கானுங்க சிங்குலர் வெர்பு. இதுவும் கொஞ்சம் செக் பண்ணணும். ஓகே, பண்ணிக்கலாம். 60 மைல்ஸ் ஆர் இந்த மாதிரி கவுண்ட் வந்தாலே அது சிங்குலர் தான். இஸ் ஏ லாங் டிஸ்டன்ஸ். ஓகே, ரெண்டே ரெண்டு டவுட் இருக்கு, அதை ஒரு செக் பண்ணிக்க, நீங்களுமே செக் பண்ணிக்கோங்க. ஏன்ட் ஃபோர்த்து ஒன்று, ஃபிஃப்த்து ஒன்று கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நம்மளோட ரூல்குள்ளே வருது. இந்த நைன்த் ஒன் மேபி இது வந்து ப்ளூரல் ஃபார்ம் ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒட்டுமொத்த ஆப்ஜெக்ட்டுமே ஆப்ஜெக்ட் தான் பேர். அதனால அது எப்படி சொல்றது, நியூஸுங்கிற மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் சிசர்ஸ் அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஸோ ப்ளூரல் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா எஸ் சேர்ந்து தான் வந்து எஸ் சேராம தான் வந்திருக்கணும். எஸ் சேர்ந்து வந்துச்சுன்னா அது ப்ளூரல் தான் கன்சிடர் பண்ணிக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா எஸ் சேர்ந்து வந்தா சிங்குலர், எஸ் மெயின் வேர்ப்ல எஸ் சேராம வந்தா ப்ளூரல். அப்போ எஸ் இங்கே சேர்ந்து வந்திருக்கு, அது சிங்குலராக கன்சிடர் பண்ணுங்க. வெரைட்டி ஆஃப் ப்ளீசிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஆப்ஜெக்ட்டுங்கிறது மேபி சிங்குலர் மீனிங்கை கொடுக்குற விஷயமா இருக்கலாம். ஓகே, ஃபோர்த் ஒன் நைன்த் ஒன் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. படம் முடிஞ்சிருச்சு எண்டு. ஸோ 10th 11th 12th ஒரு சிங்குலர் ப்ளூரல்ல எவ்வளவு கொடுத்துருக்கானுங்க பாருங்க. பா, இதெல்லாம் எவனாவது டெப்தான ஆள் எடுத்தான்னா நம்ம அவ்வளோதான். டஃப்பாக கேட்க நினச்சி ஏதாவது கொடுத்தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் 10th 11th 12th இந்த 3 பிடிஎஃபையும் படிச்சிட்டிங்கன்னா எவன் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். நமக்கு தேவை என்னன்னா, அவங்க ஒரு 8 அடி 5 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நம்ம 16ல் போய் நின்றுக்கணும் ஆல்ரெடி. அதான் சேஃப் ஜோன். அவன் 8 படிக்கிறதுல தான் கேள்வி கேட்குறான்னு அவன் மைண்ட் செட் இருக்கட்டும். ஆனால் 16 படிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். எந்த லென்த்துக்கு வேணாலும் தாவுங்கடா, நாங்கள் ரெடியாக தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ரைட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.